1999 ரஜினிகாந்த் KS ரவிக்குமார் கூட்டணியில வெளியான படையப்பா படம் இப்போ 25 ஆண்டுகள் கழிச்சு ரஜினி பிறந்த நாளை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி திரையரங்குகள்ல மீண்டும் ரிலீஸ் ஆக போகுது. இதற்கிடையில படையப்பா பத்தின நினைவுகளை ரஜினிகாந்த் மனம் திறந்து பேசுற ஒரு வீடியோவை அவரோட மகள் சௌந்தர்யா வெளியிட்டிருக்காங்க. அதுல ரஜினி பேசியிருக்காரு. கல்கியின் பொன்னியின் செல்வன்ல வரும் நந்தினி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதையே மையமாக வச்சு ஒரு கதை எடுக்கலாமா என 3 வருஷம் மனசுல சுற்றிக்கிட்டு இருந்த கருத்து தான் படையப்பா. அந்த கதைய KS ரவிக்குமாரிடம் சொன்ன உடனே சூப்பர், நான் திரைக்கதை எழுதுறேன்னு ஓகே கொடுத்தாரு. அது வேணா என் மனசுல உடனே படையப்பான்னு ஒரு பெயர் வந்துச்சு. இதுவரைக்கும் இத மாதிரி ஒரு பெயரையே கேள்விப்பட்டதே இல்லை. என்னோட பெரிய படங்களோட பெயர்கள் பாட்ஷா, வீரா, முத்து இது மாதிரி திடீர்னு தான் வரும். பேர் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் பழசா இருக்குன்னு ரவிக்குமார் சொன்னாரு. அண்ணாமலை தலைப்பு அவருக்கு வராதா, நல்லாதான் போகும் வைங்கன்னு நான் சொன்னேன். அப்படிதான் தலைப்பு ஓகே ஆனது. அடுத்தது நாயகிக்கு தான். நீலாம்பரி கதாபாத்திரத்துக்கு ஐஸ்வர்யா ராய் தான் ஏற்றம்னு உறுதியா இருந்தேன். அவங்க ஒத்துக்குவாங்களா என்று 2 வருஷம் காத்திருக்க கூட தயாரா இருந்தேன். ஒரு கட்டத்துல அவருக்கு இஷ்டம் இல்லையோன்னு தெரிஞ்சது. பிற ஹீரோயின் பெயர்லாம் வந்துச்சு, அதாவது ஸ்ரீதேவி, மாதுரி தீட்சித். ஆனா நான் தேடி அந்த ஆணவம், திமிர் அவங்களுடைய கண்கள்ல தெரியல. அதனால அவங்கள வைக்கல. பிறகு ரவிக்குமார் ரம்யா கிருஷ்ணன் பேரை சொன்னாரு. பார்த்த உடனே அட இதுவே நீலாம்பரின்னு மிரண்டுட்டேன். அப்பா கதாபாத்திரத்துக்கும் அப்படிதான். என் அப்பாவா நடிக்கணும்னு நான் சொன்னேன். ரவிக்குமார் போய் கேட்டார். சிவாஜி ஓகே சொன்னாராம். ஆனா சம்பளம் கொஞ்சம் அதிகமா. அவன் நடிக்கணும்னு சொன்னாலே போதும்னு நானே சொன்னேன். கேட்ட சம்பளத்தையே முழுக்க கொடுத்தேன். பின்னர் எல்லாரும் லட்சுமி, சௌந்தர்யா, மணிவண்ணன் எல்லாருமே உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் படையப்பா எளிதா அமைஞ்சுதுன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் டைம் ஞாபகம் பத்தியும் பகிர்ந்திருக்காரு. ஒரு நாள் சிவாஜி என்கிட்ட சம்பாதிக்க வேண்டிய வயசுல இமயமலையின் அலைஞ்சிட்டு இருக்கான்னு உன்னை திட்டிருக்கேன். ஆனா நீ செய்யறதுதான் சரி, ஏன்னா நானும் வாய்ப்பில்லாம இருந்த நாட்கள் இருக்குன்னு சொன்னார். என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ திடீர்னு நான் இறந்துட்டேன் என்றா. என் உடலோட மயானம் வரைக்கும் வருவியா என்று கேட்டாரு. அப்போ நான் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். சொல்லுடா வருவியான்னு. கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். அதே போல அவர் இறந்த நாள் நான் சொன்ன மாதிரி அவருடைய உடல் போன வாகனத்தோட மயானம் வரைக்கும் நடந்தேன். வேற யாருக்கும் நான் அப்படி செய்யல. சௌந்தர்யா, மணிவண்ணன் மாதிரி பல திறமையானவர்கள் இப்போ நம்முடன் இல்ல. சில தொழில்நுட்ப கலைஞர்களும் இல்ல. இந்த படத்தை எல்லாருக்குமே சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ரிலீஸ் பத்தியும் பேசியிருக்காரு. 25வது ஆண்டு நினைவாக நான் இந்த படத்தை தயாரிச்சேன். இதுவரைக்கும் யாருக்கும் OTT உட்பட கொடுக்கல. இப்படத்தை தியேட்டர்ல தான் பார்க்கணும். இந்த 50வது கலைப்பயண ஆண்டும் என் பிறந்த நாளும் சேர்ந்த இந்த நேரத்துல படையப்பா மீண்டும் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பார்த்து மகிழுங்க அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போதான் தலைவர் படையப்பா 2 பத்தி சொல்றாரு. அதாவது முதல் பாகத்திலேயே நீலாம்பரி ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சது. இப்போ அதுவும் 2.0 வருது. அப்படி இருக்க படையப்பா 2 எடுக்க கூடாதா அப்படின்னு தோணுச்சு. நீலாம்பரின்னு டைட்டிலோட படம் எடுக்க ஸ்டோரி பண்றோம். எல்லாம் சரியா இருந்தா நிச்சயம் படம் வரும். ரசிகர்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல ரஜினி சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலா பேசி இருக்காரு. அந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னா படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி